ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் தேட்டருக்கு போகலாம். லாஸ்ட்டாக போன படம் ஜனநாயகன். அப்படியே ஆட்டோ விட்டு இறங்கி பார்த்தா எங்கள் தளபதி ஃபோட்டோ அது பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். நான் போன படம் தான் டிசி, நம்ம லோக்கியோட படம். போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு போகலான்னு போயிருக்கப்ப லோக்கி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை டைரக்ஷன் பயங்கரமாக பண்ணுவார். நம்மளும் சினி ஃபீல்டில் இருக்கிறதால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரா, அதனால் சரி நம்மளும் போய் தேட்டரில் எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காரு, ஆக்டிங் கிளாஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனால் ஜாலியாக டிக்கெட் எடுத்துகிட்டு உட்காந்துட்டு படம் போயிட்டு இருந்துச்சு. ஒரு மியூசிக்கில் ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு என்ட்ரி, அனிருத்தோட என்ட்ரி, அதில் ரொம்ப மாசாக என்ட்ரி பயங்கரமாக இருந்தது. ஒரு ஃபைட் சீன் எடுத்தோன்னே ஃபைட் சீனாக ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக போச்சு. ஜாலியாக போயிட்டே இருக்கிற நேரத்தில் எனக்கு தூக்கம் வந்துச்சு. ஏன்னா அப்புறம் போராக போச்சு. தூக்கம் வந்துட்டோடனே நான் தூங்கிட்டேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு எழுப்பினா தூங்குறனப்போ எனக்கு போராக போகுது படம், எனக்கு பிடிக்கவே இல்லை, போய் லவான்றப்ப அதுக்கப்புறம் நடுவில் அனிருத் மியூசிக் வந்துட்டு எனக்கு ஹைப்பாச்சு. அனிருத் சார் மியூசிக் இல்லைனா அந்த படமே ஓடி இருக்காது. எனக்கு தெரிஞ்சு 200% அனிருத் சார் இல்லைன்னா படமே ஓடி இருக்காது. அவர் தான் வந்து அல்டிமேட்டாக இந்த படத்தை கொண்டுன்னு போயிருக்கார். மியூசிக்கில் தான் அந்த படமே ஓடி இருக்கு. மற்றபடி இந்த நார்மல் ஸ்டோரி தான். என்னென்னா நார்மல் ஒரு மிடில் கிளாஸில் இருக்கவங்க ஒரு ஃபேமிலியில் அவங்க பையன் வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அந்த ஒரு விவசாயி வந்துட்டு அந்த விவசாயி நிலத்தெல்லாம் விற்று அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறப்ப அந்த பணத்தை வந்து போலீஸ்காரங்க அடிச்சிடுறாங்க. அடித்தவங்க வந்துட்டு போலீஸ்காரங்கன்றதால இந்த கேஸை பெருசாக கொண்டு போகிறது கேங்ஸ்டர் கிட்ட கொண்டு போயிட்டு கேங்ஸ்டர் தான் நம்ம லோக்கி அவர் தான் அந்த காப்பாற்றி அந்த பணத்தை கொடுக்குறாரு. அதை தான் இந்த கதை ஒன்லைன் மற்றவங்க மொக்க.